ஹலோ, இன்னைக்கு வாங்க எப்படி விறகடுப்பில் சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம தேக்ஸா வச்சுக்கலாங்க. அது நல்லா காஞ்சோன்னே நம்ம எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாங்க. நான் பிரிஞ்சலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, கடல் பாசி, சோம்பு, முந்திரி, கசகசா இது எல்லாமே போட்டுக்கிட்டாங்க. அது கூடவே ஒரு 5-6 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க, நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க. தக்காளி ஒரு 3 போட்டுக்கலாங்க, நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி. அது கூடவே நம்ம மேரினேட் சிக்கன் போட்டுக்கலாங்க. அது ஒரு 1.5 கிலோ இருக்குங்க. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தயிர், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்புங்க. அவ்வளோதாங்க மேரினேட் பண்ணுறதுக்கு. இது நல்லா வணங்கணுன்னே சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. சிக்கன் கொஞ்சம் வெந்தோடனே நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு 2 பெரட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொதிக்குங்க. அந்த ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசி போட்டால் கரெக்டாக இருக்குங்க. ஒரு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 3/4 வாசி வெந்தோடனே தம் போட்டுக்கலாங்க. தம் போடுறதுக்கு இலையை வச்சு க்ளோஸ் பண்ணி கருங்கட்டியை வச்சுக்கலாங்க. அம்பிட்டு தாங்க பிரியாணி ரெடிங்க. ஒரு 2 பெரட்டு விட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா இஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவலுங்க.